போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்று பாடுவேன். எல்லாரும் சேர்ந்த ஒரு மனதோடு இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின்
நன்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. இது சத்தமா சொல்லலாம், ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எண்ணி எண்ணி பார், எண்ணி பார் எபினேசர் செய்த நன்மைகளை. கர்த்தர் கடந்த 11 மாத காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து அதை எண்ணினவர்களாக நன்றி செலுத்தி இந்த பாடலை நம்ம பாடலாம். ஆண்டவருடைய பாடு மரணங்களை நினைவு கூறுகிற இந்த நாளிலே அவர் நமக்காக சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்ம அறிக்கை செய்து பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோ உமக்கு நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. எண்ணி எண்ணிப்பார், எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். ஆமென். தண்டிக்கப்பட்டார் நாம் மன்னிப்படைய நீதிமானாகினாரே. நொறுக்கப்பட்டார் நாம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம் உமக்கு. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். காயப்பட்டால் நாம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். நம்பிக்கையோடு விசுவாசம் அறிக்கை செய்து சொல்லலாம். என் நோய்கள் நீங்கியது. நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள், சுகமானோம் தழும்புகளால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம் உமக்கு. நன்றி நன்றி நன்றி, நன்றி கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். சாபமானார் நம் சாபம் நீங்க, மீட்டாரே சாபத்தினின்று. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினால். எனவே நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம் உமக்கு. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி, பலிகள் செலுத்திடுவோம். ஏழ்மையானார் சிலுவையிலே செல்வந்தனாய் நாம் வாழ, சாவ
பாவத்தை ஏற்றார் நாம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையானார் சிலுவையே செல்வந்தனாய் நாம் வாழ சாவை ஏற்றார் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். எனவே நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடும் இயேசு ராஜா உமக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகள். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி நிறைந்திருந்தோடு எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். மக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை வழிபடுத்துவோமா? ஆமென். நம்முடைய பாவங்கள் சாபங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை, விவரிக்க முடியாத உங்க கிருபையை. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த 11 மாத காலங்களை நாம் கடந்திருக்கிறோம் அப்படி சொன்னா அது நம்முடைய ஆரோக்கியமோ நம்முடைய பலனோ நம்முடைய செழிப்போ நம்மிடத்தில் இருக்கிற எதுவுமே கிடையாது. எல்லாமே ஆண்டோடைய கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அந்த கிருபையை, விவரிக்க முடியாத கிருபையை நம்ம எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாடி ஆண்டோட நாமத்தை நம்ம பயன்படுத்தலாம். என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. எல்லாம் சேர்ந்து பாடுவோமாமே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும். நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்த. இன்னும் எல்லாரும் சதத்தை உயர்த்தியாவே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும்,
திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும். தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கோ, தகர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமனை நீவினில் சிறந்ததே, நமக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. எல்லாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. கடைசி ஒரு விஷயம். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. ஹல்லேலூயா. ஆமென். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென். அவருடைய கிருபையை நம்மால் விவரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அத்தனை அழகாய் கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடல கூட நம்ம சேர்ந்து பாடலாம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 2024ஆம் ஆண்டு நம்ம திரும்பி பார்க்கும்போது கடந்த 11 மாத காலங்களில் நம்ம அக்கினியில் நடந்து வந்தோம். ஆனால் சேதம் ஒன்றும் இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்தோம், ஆனால் மூழ்கி போகாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆகிய ஆண்டவர் நீரே எங்களை நடத்தி வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி
கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், நடக்க முடியல. நாமே நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் நாள் பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள் பலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. ஆனாலும் நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, என்னை நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க, என்னை நடத்தி வந்தீங்க இயேசுவே, நடத்தி வந்தீங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, என்னை தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல கடைசியா கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மையப்படுத்தலாமா? ஆமென். நம்மை ஆண்டவர் இதுவரைக்கும் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் மாத்திரம் நம்மை நடத்தாமல் இருந்திருந்தால் என்றைக்கோ நம் மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே இதுவரைக்கும் நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கடைசி ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மை அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றிலிருந்து, உயர்த்தினாரே கண்மலை மீது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்காக சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்த ஒரு மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே அதை நினைத்தவர்களாக இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி அன்று நாம் திறமைப்படுத்தும். சிங்காசனம் விட்டிறங்கி
நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீதே தூக்கினாரே சீற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே சதத்தை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே என்னை பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கங்களால் முடி சூட்டுகிறார் என்னை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் இரக்கங்களால் முடி சூட்டுகிறார் அழுகை போல வேலன் கொண்டு உயர பரந்திட செய்கிறாரே அழுகை போல ஒரு வேலை கொண்டு என்னை உயர உயர பரந்திட செய்கிறாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம்
புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பாடுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில். நம்பிக்கையோட எல்லாரும் அறிக்கை செய்து எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில். மறுபடியும் சொல்லுவோமாமே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையில். எனக்காகவே எனக்காகவே யாவையுமே நம்பிக்கையோடு சேர்த்து செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. அவருடைய அன்பு மாறாதது. ஹalleluya. ஆமென். ஆகவே அவருடைய அன்பை எண்ணினவர்களாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களை எழுந்து நின்று ஒரு நேர கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். Thank you Lord. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல். எல்லாரும் சேர்ந்து நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா உமக்கே. இயேசு ராஜா தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதித்தேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். ஐயா தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். நன்றியோடு எல்லாம் சேர்ந்தாமே. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் என்னை பலத்தால் இடை கட்டினீர். ஐயா பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா,
சொல்லி பாடலாமா? ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவை எல்லாவற்றையும் நினைத்தவர்களாக உள்ளத்தினால் ஆண்டவருக்கு சொல்லுவோம். மறுபடி சொல்லுவோமா? நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம், நீர் செய்த அதிசயம் முடியப்பா, விவரிக்க முடியாதையா ஐயா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. வீடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் ஆமென். இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். எல்லாரும் சதந்த உயர்த்தி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எங்கள் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் உள்ள நன்றியால நிரம்புகிறதப்பா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எங்கள் இடைவிடா இடைவிடா தேவன் உமக்குத்தானே, எங்கள் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எங்கள் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எங்கள் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, எங்கள் கண்ணீர் துடைத்தீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எங்கள் கண்ணீரை துடைத்தீர் ஆண்டவரே, உள்ளத்தினால் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. எங்கள் இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். அல்லேலூயா, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை
கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய உச்ச தலை முதல் உள்ள கால் வரை தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய காவலிகள் பாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை இறக்கி வைத்தவர்களாக எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்க பார்க்கலாம். நன்றி 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 நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாலே நிரப்பி வரங்களினாலே நிரப்பும். எல்லாரும் வாயில திறந்து கேட்கலாமா? எங்களை நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால் வரங்களால் நிரப்புங்கப்பா. ஓ ஹalleluya. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஹalleluya. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை பொழிந்திடும் வல்லமை. ஹalleluya. வல்லமையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. பொழிந்திடும் வல்லமை 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 அக்கினி வல்லமை. நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. Hallelujah, hallelujah. Thank you Jesus. நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்தை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Hallelujah. இந்த 11 மாத காலங்களை சற்று திரும்பி பார்க்கும்போது நாம் பாடினது போல எத்தனையோ பள்ள மேடுகளை நாம் கடந்து வந்தோம். இழப்புகளை கடந்து வந்தோம். பிரச்சனை போராட்டங்களை கடந்து வந்தோம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டமும் இழப்புகளும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவில்லையே. எந்த ஒரு பிரச்சனையிலும் போராட்டத்திலும் மனம் தளர்ந்து விடவில்லையே. இதுவரைக்கும் நிற்கிறதற்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதற்கும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எத்தனை நல்ல தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. இந்த காலவில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் 2 கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி ஆண்டவர் இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் அப்பா. நீர் இதுவரை என்னை சுமந்து வந்தீர். நீர் இதுவரை என்னை போஷித்தீர், என்னை உடுத்து வித்தீரப்பா. என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த மேன்மைகள் எல்லாம் உங்களுடைய கரத்தின் ஈவு ஆண்டவரே. நான் இனிமேல் பார்க்க போகும் உயர்வுகளும் நீர் எனக்காக ஈந்த போகிற உடைய தயவு ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நடத்தி வந்து உடைய அன்பை நினைத்து இந்த காலவில் உள்ளத்தின் ஆழத்தை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்றவங்க உங்க 2 கரங்களை வானத்தின் நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு
நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் சேர்ந்து இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. எல்லாரும் உள்ளத்தினால் தாண்டு பார்த்து சொல்லலாமா? ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்தே, அரியணை ஏற்றி அழகு பார்த்தீர், அரியணை ஏற்றி அழகு பார். என் திட்டம் ஆசைகள் பாடலாமா? என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என் திட்டம் ஆசைகள் சிறியதென உம் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்காய் உமை நோக்கி பார்த்தே. தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீங்கள், தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தே. நான் கண்ட மேன்மைகள் பாடலாமா? நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம். நீங்க மட்டும் பாடுறீங்களா? இதுவரை என் வாழ்க்கை எம்மாத்திரம், இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நடத்தியதற்கு, இதுவரை என்னை
நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம் ராஜா. இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இதுவரைக்கும் நம்மை நடத்தியதற்கு, நம்மை சுமந்ததற்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். கர்த்தர் அதிசயமாய் நம்ம நடத்தி வந்தபடியினால இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த அருமையான காலவெளியிலே நாம் இதற்கு பாடின பாடல்கள் அறத்தாரதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டபடினால தொடர்ந்து கர்த்தர் மீதி இருக்கிற ஒவ்வொரு பாகங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து வழிநடத்தி அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இன்றைக்கு நடக்க திருவிருந்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக கர்த்தரால் ஏற்பட்ட யாராவது ஒருவர் சதேவத்தை நாம் ஜெபிக்கலாம். கவனிங்க, போன மாதமே சொல்லியிருந்தோம், இந்த டிசம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரியில் கொடுத்த உண்டியலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. எத்தனை வந்திருக்குமா? 4 பேருக்கு தான் ஞாபக சக்தி இருந்திருக்கு, மீதி அத்தனை பேரும் மறந்துட்டாங்க. இனி 24 மணி நேரம் இருக்குது. அதனால் உங்களால் வர முடியிட்டா எங்கிட்ட சொன்னால் நாங்கள் வந்து கார் வச்சு வந்து மலைக்குள்ளையும் வாங்கிக்கிடுவோம். ஏன்னா போன 2 வாரத்துக்கு முன்னாடியே காலண்டர்லாம் பிரிண்ட் பண்ணி கையில் வந்துருச்சு. பில்லு கொடுத்தாங்க. இந்த பில்லு வந்து இப்போ கொடுக்க முடியாது, உண்டியல் கலெக்ஷன் பண்ணி தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். ஆகையினால் இந்த நாளில் கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருங்க. இனி நிரப்பி கொடுக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம். அதுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். இந்த வாரத்தில் நமக்கு 2 நாள் வருடாந்த சுத்திகரிப்பின் கூட்டம் வழக்கம் போல் நடக்கும். அதனால் இந்த மாதம் இந்த வாரத்தில் 7ஆம் தேதி சனிக்கிழமையும் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் 2 நாள் சுத்திகரிப்பின் கூட்டம் நடக்கும். இந்த சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உபவாச கூட்டம் நடக்கும். டெய்லி இங்கே ஜெபம் நடக்குது. ஆனால் இதுவரைக்கும் ஜெபத்தில் உபவாசத்தில் பங்கு கொள்ளாத அத்தனை தேவ பிள்ளைகளும் இந்த 2 நாள் நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கு கொள்ளணும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறவங்க போகலாம். வருடத்தின் கடைசியில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை ஆராய்ந்து பார்த்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு புது வருஷத்தில் போகணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க இங்கே இருந்து ஜெபம் பண்ணிட்டு போகலாம். சனிக்கிழமை சாயந்தரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமும் காலையிலும் இந்த சுத்திகரிப்பின் கூட்டம் நடைபெறும். நமக்கு தெரிந்த தேவ மனிதர் ஜான் பிரபு அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர்றாங்க. இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. 2 நாளைக்கு ஊழியக்கார உபசரிப்பதற்கு 2 குடும்பம் தேவை. அவங்க போகும்போது சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் எல்லாரும் துணி கடைக்கு போவீங்க. உங்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறேன். இங்கே சபைக்கு கட்டிட்டு வர முடியா, நீங்கள் துணி என்ன செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமாம், ஞானம் உள்ளவன் சிந்திக்க கடவன். ஆகையினால ஆண்டவருடைய பிள்ளைங்க முதல் ஞாயிற்றுக்கிழமையாவது பரலோக ட்ரெஸ்ஸில் வந்து கர்த்தருடைய பந்தியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பங்கு கொள்ள வேண்டும். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். டெய்லி இங்கே ஜெபம் நடக்குது. ஒவ்வொரு நாள் நான் 11 மணிக்கு 11:30 மணிக்கு 12 மணிக்கு இங்கே ப்ரெஸ்ஸுக்கு வர்றதுக்காக வேண்டி போனால் அங்கே வீடு பூட்டி கிடக்குது. அதனால் நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா 10 மணிக்கு வர்றது போல் 2 ஊழியக்காரர்களை நியமித்து போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஊழியத்தில் இருக்கிறவங்க அந்த நேரத்துக்கு வர முடிஞ்சுன்னா வாங்க, இல்லாட்டா விலைக்கிடணும். வேறு ஒருத்தவங்க வந்து அந்த ஊழியத்தை என்ன செய்வாங்க. எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாம் செய்யணும். உங்களை 9:30 மணிக்கு வர சொன்னால் என் மேலே குத்தம். 11 மணிக்கு வர சொல்கிறேன். ஒரு நாள் காலையில் 6 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே தம்முடைய வீட்டு வேலை செய்யலாமா செய்ய முடியாதா? செய்யலாம். ஆனால் உங்களால் முடியலை அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் அதை செய்யுங்க. 2 எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. எதையாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் நமக்கு வாக்குத்தத்தத்தின் நாள். அதனால் வருத்தப்படாமல் எந்திரிக்க முடியும்னா எந்திரிங்க. ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்கியாங்கிறவங்க உட்காந்துக்கிடுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 51வது வசனத்தையும் 57வது வசனத்தையும் 2 வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கிடுங்க. எடுக்க முடியாதவங்க இங்கே ஸ்க்ரீனில் பாருங்கள், பெருசாக போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள்
8ஆம் அதிகாரம் 57, 58 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது நம்மோடு இருந்து வழிகளிலெல்லாம் நடக்கிறதற்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கை கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணினார். அல்லேலூயா. அந்த 58ஆம் வசனத்தில் கடைசி வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணினார். அந்த வசனத்தில் கையில் வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை காப்பாற்றி இந்த வருடத்தின் கடைசி மாதத்தை காண செய்தீங்கப்பா. எங்கள் பிதாக்களோடு நீர் இருந்தது போல எங்களோடு இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கீங்க. எங்களை கைவிட மாட்டேன்னு வாய்க்க பண்ணியிருக்கீங்க. உம்முடைய சட்டதிட்டங்களை கை கொள்ளும்படியா எங்களுடைய இருதயத்தை உம்பக்கமாய் சாய பண்ணுவேன் இருக்கிறீங்க. உம்பக்கமாய் சாய வேண்டிய நாங்கள் எத்தனையோ காரியங்கள் பக்கமாய் சாய்ந்து விட்டோம். எங்களை மன்னிப்பீராக, உம்முடைய ரத்தத்தினால கழுவீராக. உம்முடைய வார்த்தையின்படியே இனி வர்ற நாட்களிலே உம்பக்கமாய் நாங்கள் சாய்ந்திருக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். மெதுவா உட்கார்ந்துக்கிடுங்க. கவனிங்க. எதுக்கு அந்த பக்கம் சத்தம் வந்துகிட்டே இருக்குது? சரி, தன்னாடி நறுவுதா? அதை அப்படி தள்ளக்கூடாது, இங்கே டிஸ்டர்பாக இருக்கு. கவனிங்க. இந்த வாக்குத்தத்த வசனத்தை எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லாமல் நினைக்கிறேன். ஆனால் நேரம் பத்தலை. ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், முதல் ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கெல்லாம் சபைக்குள்ளே இருக்கிறது போல் வந்துடணும் அப்படின்னு சொன்னால் கூட சிலருக்கு இது முடியறதில்ல. ஏன்னா அதுக்கு பழக்கம் இல்லை. எதையுமே பழக்கப்படுத்திட்டோம்னா வழக்கமாக அது மாறிடும். அல்லேலூயா. அப்போ பழக்கப்படுத்தணும். மற்ற நாள் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைக்கு ஓடுறீங்களோ அதை விட 2 மடங்கு கருத்தாக ஞாயிற்றுக்கிழமை நேரத்தோடு எந்திரிச்சு வேலைகளை முடித்து ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வர பிரயாசப்பட வேண்டும். 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான். 2வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானியா மாதத்துக்கு பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இப்போ சாலமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூடி வந்த ஜனங்களை பார்த்து 15ஆம் வசனத்தில் அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினாலே நீ தேவ ஆலயத்தை கட்ட நினைக்கிற, நீ கட்டக்கூடாது, உன் கற்பை பிறப்பாகிய சாலமோன் கட்டுவான்னு சொன்னாரு. அதை சொன்னதை எங்க அப்பா தேவாலயத்துக்கு தேவையானதை எல்லாம் சபகரித்து வைத்தாரு. ஆனா ஏன் பீரியடில் அதை கட்டுன, இன்றைக்கு வாயினால சொன்னதை கையினால நிறைவேற்றிட்டார் என்று அந்த சாட்சியை சொல்றான். அப்படி அந்த சாட்சியை சொல்லிட்டு இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறான். அது என்ன காரியம் அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50, 51, 52 வாசிங்க.
ஆமென். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டு எழுந்து நின்று இஸ்ரவேல் சபையாரை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தமாய் சொன்னதாவது. அல்லேலூயா. சுருக்கமா சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவாலயம் கட்டின அந்த விவரத்தை சொல்லிட்டு அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றான். யாரு? சாலமோன் ராஜா. எப்படி ஜெபம் பண்றாரு? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றாரு. அந்த முழங்கால் படியிட்டதை விட்டு எழுந்திருந்து உரத்த சத்தமா இப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் என்ன செய்யவில்லை. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. பைபிளை வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம், மோசேயை கொண்டு, தீர்க்கதரிசிகளை கொண்டு, கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையையும் அவர் தவறவே விடவில்லை. எல்லா வார்த்தையும் நிறைவேற்றின கர்த்தர். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தான் இந்த வாக்குத்தத்த வசனமாகிய இந்த வார்த்தை சாலமோனுடைய வாயிலிருந்து புறப்படுறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மளை நெகிழ விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடு இருந்து, அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? எல்லாரும் நம்மளை விட்டு ஒரு நாள் விலகி போவாங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. அவரை குறித்து அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சொன்ன வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன். சகல நாட்களிலும். மனிதர்கள் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருக்க முடியாது. ஆனா கர்த்தர் மாத்திரம் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட என்ன செய்வார்? இருப்பார். ஏன் நம்ம கூட இருக்கிறார்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவருடைய வழிகளில் நடக்கிறதற்கும். அப்ப கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம எதற்காக கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார்னா, நாம அவருடைய வழியில நடக்க வேண்டும். பைபிளில் இருக்குது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் அநேகம் உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. அப்போ இந்த உலகத்துல இதுவரைக்கும் நம்மளை உயிரோடு காப்பாற்றினதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வழியில நடக்கக்கூடாது, நம்ம இஷ்டப்படி நடக்கக்கூடாது, அவர் காட்டுற வழியில நடக்கணும். அவர் காட்டுற வழி எப்படிப்பட்ட வழி? 119:1 சொல்லுகிறது. என்ன பாருங்க, 119:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அந்த வழிக்கு பேர் என்ன வழி? உத்தமமான வழி. யாரெல்லாம் இந்த உத்தமமான வழியில கொஞ்சம் கொஞ்சமா நடக்க பிரயாசப்பட்டு பழக்கப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவருடைய வழியில நடப்பது ரொம்ப எளிதா இருக்கும். அல்லேலூயா. காலையில எந்திரிக்கிறது கஷ்டமே இராது. ஏன்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதிகாலையில தேடுகிறவன் என்ன செய்கிறான்? கண்டடைகிறான். அப்ப உத்தமமான வழியில நடக்கணும்னா கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும். இயேசு சொன்னார், நெருக்கமான வழியில் பிரவேசிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர், விரல் விட்டு எண்ணிடலாம். விசாலமான வழியில போகிறவர்களோ ரொம்ப பேர். இன்றைக்கு உங்களை என்னையும் கர்த்தர் எதுக்கு அழைத்திருக்கா தெரியுமா? இடுக்கமான வாசல்ல உத்தமமான வழியில நடக்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வழிகளில் நடக்க ஒவ்வொரு நாளும் நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டும். அவர் தம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் கைக்கொள்வதற்கு முக்கியமான வார்த்தை, நம்முடைய இருதயத்தை தம்மிடமாய் சாய பண்ணினார். அல்லேலூயா. யாருடைய இருதயமெல்லாம் ஆண்டவர் பக்கம் சாஞ்சிருக்கோ அவங்க இந்த வார்த்தையில சொன்ன கட்டளைகளை, நியாயங்களை, கற்பனைகளை கை கொள்ளுவார்கள். அல்லேலூயா. ஆமென்.
இல்லை ரொம்ப சொல்ல வேண்டியிருக்குது, நேரத்தை பார்த்தா சுருக்கமாக நான் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் இந்த வசனத்தில் உள்ள மற்ற காரியங்கள்லாம் வருகிற நாட்களில் உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு போதிப்பார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்னாடி இப்படி லேசா அப்படி திரும்பி பார்ப்பீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்றைக்கு 11வது மாதம் கடைசி நாள் வரையிலும் இந்த உலகத்தில் நம்மோடு இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை நம்ம கூட இருந்ததுனால இந்த புதிய மாதத்தை காணும்படியா கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எதற்கு காண செய்தார்? 37வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த சேவிங் பண்ற கடைக்கு போனீங்கன்னா முடியும் வெட்ட மாட்டாங்க, சேவிங் பண்ண மாட்டாங்க. அந்த கடை எப்போ திறந்துருக்குன்னு பார்த்து வந்து உட்காருவாங்க. தினத்தந்தி பேப்பர் 12 பக்கம் 13 பக்கம் இருக்கும். அம்புட்டையும் ஒரு 1.5 மணி நேரத்தில் அப்படியே திருப்பி 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 படிச்சுட்டு மெதுவாக மடித்து வச்சு வரட்டுமா அண்ணன் முடி அப்புறம் பார்ப்பல சேவிங்க இப்போ எங்கே வளர்ந்துருக்கு. ஓசில் படிக்கிறோம், ஒன்றை விடாமல் படிச்சிடுறாங்க. அல்லேலூயா. நம்ம துட்டு கொடுத்து வாங்கி தாய்மொழியில் வச்சிருக்கோம் என்னத்தை? பைபிளை. அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் வழியில நடப்பதற்கு முன்னதாக அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் கருத்தாய் வாசிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. எதற்காக நான் வாசிக்க வேண்டும்? இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயிரோடு வைத்திருக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை கைவிட மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். எப்படி தேவன் கைவிடாதிருப்பாராம்? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வார்த்தை. உன் தேவனாய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியம் செய்றார். என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டாரு. 2வது அழிக்க மாட்டார். ஏன் நம்மளை அழிக்கணும்? பைபிள் சொல்லுது, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல தலைக்கு மேல கத்தி தொங்குது. அதை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, மரத்தின் வேறருக கோடாரியானது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கு. எதற்கு? பைபிள்ல எழுதியிருக்குது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். அப்போ நாம சாக வேண்டும் என்று பிரமாணத்தில் எழுதியிருக்குது. அது பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் எழுதும்போது சொல்றாரு, சட்டதிட்டங்களாய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு எதிராக எழுதியிருக்கிற கையெழுத்தை அவர் கொலைத்து போட்டு, என் புள்ள கொல்லக்கூடாது, என் பிள்ளைய அடிக்கக்கூடாது, சாகக்கூடாது, அவன் உயிரோடு இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அவனுடைய பாவத்தை நான் மன்னிச்சிடுறேன். அவன் பாவத்தை மன்னிக்க முடியாகத்தான் என் கையில் காயங்களை என்ன செய்து கொண்டேன்? ஏற்றுக்கொண்டேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் நம்முடைய பாவத்தை நிமித்தமாய் அவர் நம்மை கொல்லவில்லை. 103வது சங்கீதம் 4வது வசனமா 5வது வசனமா இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும். 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டியவங்க 8:45 எந்திரிச்ச இதெல்லாம் கிரமமா அக்கிரமமா? அக்கிரமம். டெய்லி பைபிள் படிக்க வேண்டிய நாம நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம்னு உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கமே, இது கிரமமா அக்கிரமமா? அக்கிரமம். இதையெல்லாம் கர்த்தர் பார்த்திருந்தா நம்ம எத்தையோ பொசுங்கி போயிருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவைகளெல்லாம் மன்னித்தார், அவைகளெல்லாம் நம்முடைய ரத்தத்தினால கழுவினார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தின் தண்டனையை நம்ம தலையில சுமத்தாதபடி அவர் தம்முடைய தலையில ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவருடனே கூட சிலுவையில் அடிக்கப்பட்டேன், ஆகிலும் நான் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் கைவிடாதவர் தான். அவர் கைவிடாமல் இருக்கணும்னா நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், யாரையெல்லாம் அவர் கைவிடாமல் இருந்தா என்று குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு நம்ம பந்திக்குள்ளே கடந்து போகலாம். முதலாவது 37வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிங்க. 37:25. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதையும் நான் காணவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த வேதம் நமக்கு என்ன பெயர் கொடுக்கிறது? யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உள்ளவர், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வது ஒரு அனுபவம், அதுலேயும் நாம் நீதிமானாய் வாழ்வது இன்னொரு அனுபவம். அதை கர்த்தர் எப்படி செய்கிறாராம்? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா, அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் வரும்படியாக அழைக்கிறார். வந்த நம்மை பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய பிள்ளையோடு நின்று விடாதபடி வேதத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாற வேண்டுமா? நீதிமானாய் மாற வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நம்ம எப்படி நீதிமானாய் மாற்றுகிறாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இப்படி அவருடைய இரத்தத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. அப்போ கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே எல்லாரையும் கர்த்தர் கைவிடுவார்னு சொல்லலை. யாரெல்லாம் நீதிமானா வாழ்கிறாங்களோ அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்துக்குள்ள வர்றாங்களோ. இன்னைக்கு நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குற்றம் செய்து விட்டேன், என் மனசாட்சி என்ன சொல்லுது, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு. உடனே வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ தேவனுடைய இரக்கத்தை பெற, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா என்று சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 5வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். அல்லேலூயா. அப்போ நீதிமானா வாழணும்னா ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும், அவருடைய வார்த்தையினால கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துறாரு அப்படின்னு பைபிளில் இயேசுவே சொல்லியிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யோவான் 17:17 தெரியுமா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே. அப்ப டெய்லி சத்தியத்தை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். ஒவ்வொரு மாதமும் கர்த்தருடைய பந்தியில கர்த்தருடைய சபையில் நடக்கிற கர்த்தருடைய பந்தியில தவறாம பலந்து கொண்டு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவும், சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்தா தான் ஆண்டவருடைய பார்வையில் நாம் நீதிமானாய் வாழ முடியும். அப்படி நீதிமானாய் வாழ நம்ம பிரயாசம் எடுத்துட்டோம்னா சங்கீதம் 92:12 சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். செழிப்பான், வளருவான். எப்போ? நம்ம நீதிமானா வாழும் பொழுது, அவர் நம்மை கைவிடாத இருக்கும் பொழுது நாம் வளரணும், நாம் செழிக்கணும். அப்போது வளர்ச்சியும் செழிப்பும் எங்கே இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே இருக்குது. இயேசு சொன்னார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். எது வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க வளரணும்? கனி கொடுக்குற அளவுக்கு வரணும். ஒரு மரமோ செடியோ நட்டப்பட்டு அதில் எதிர்பார்ப்பது என்ன? குறிப்பிட்ட நாளில் இந்த செடி இந்த மரம் பலன் கொடுக்கும். அந்த பலன் கொடுக்காத மரத்து பக்கத்தில் தான் கோடாரியானது வைக்கப்பட்டிருக்குது. இது ஏன் சும்மா நிற்குது, இது ஏன் நிலத்தை கெடுக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் இதுவரைக்கும் நாம் கனி கொடுக்காவிட்டாலும் கூட
நமக்கு எரு போட்டிருக்கிறார், தண்ணீர் பாய்ச்சிருக்கிறார், நம்மளுக்கு எந்த சேதம் வராதபடி நம்மளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்தார். அப்போ இவ்வளவு நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் நம்மை கைவிடாது இருக்கணும்னா அவர் நீதிமானை கைவிடாதிருக்கிறார். அப்போ நீதிமானா வாழ்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்கணும், அதற்காக முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. ரெண்டாவது, யாரை கர்த்தர் கைவிடலையா? தெரிஞ்சவங்க என்ன பார்த்து சொல்லுங்க. 9வது சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமான கைவிடுறது இல்லை. யாரெல்லாம் கர்த்தரை தேடுறாங்களோ அவரை தேடுறவங்களை கர்த்தரை என்ன செய்யல? கைவிடவில்லை. ரொம்ப பேர் கர்த்தரை தேடுறாங்க, 9:45 இங்கே வந்து உட்காருவாங்க. அப்போ 7 மணிக்கு வந்தவங்களுக்கும் 9 மணிக்கு வந்தவங்களுக்கும் என்ன இருக்குது? என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. பைபிள் எப்படி வாசிக்கிறோம்? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். அப்போ ரொம்ப நேரம் காத்திருந்தோம்னா ரொம்ப பலன், கொஞ்ச நேரம் காத்திருந்தோம்னா கொஞ்சம் பலன். ஆகவே தான் தாவீது சொன்னார், அநேகம் ஆயிரம் இடங்களை பார்க்கிலும் இல்லை ஆகாமியத்தின் கூடாரங்களை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே ஒரே நாள் எனக்கு என்னது? நல்லது. அது இன்னும் சொல்றாரு, வாசப்படியில் காத்திருப்பது. செருப்பை எங்கே கழட்டி போடுவாங்க? ஹலோ, வாசப்படியில். அந்த வாசப்படியில் உட்கார்ந்து எனக்கு கிடைச்சா போதும். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் பார்த்தேன், கேரளா முதலமைச்சர் பினாய் ராயன் அவர் தேவாலயத்தில் வாசப்படி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் காலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்புட்டு செருப்பாக கிடக்குது. ஒரு 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 ஸ்டேட்டுக்கு முதலமைச்சர் எங்கே உட்காந்துருக்காரு? வாசப்படியில் உட்காந்துருக்காரு, அம்புட்டு செருப்பாக கிடக்கு. அப்போ நமக்கு என்ன ஆசை இருக்கணும் அப்படின்னா, வாரத்தின் முதல் நாள் அது கர்த்தரை தேடுற நாளாக இருக்கணும். அல்லேலூயா. முதல் கோணல் முற்றிலும் கோணல். நாம் என்ன தலைகள் அழிந்தாலும் ஆண்டவருடைய வசனத்துக்கு புறம்பே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஆண்டவருடைய பொய்யுரையாத வசனம் சொல்லுகிறது, அவரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்யறதில்லை? கைவிடுகிறதில்லை. அப்போ எப்படி தேட வேண்டும்? எப்படி வேணாலும் தேட வேண்டும் அதல்ல, வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படிதான் தேடணும். ஏசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமயமா இருக்கையில் அவர் நோக்கி கூப்பிடுங்கள். அப்போ சரீரத்தில் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கும் பொழுதே தேவனுக்காக நல்லா வாழணும், பிரயாசப்படணும். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, காலையில் சாப்பிட்டது ஜீரணமாகலை, மத்தியானம் பசி எடுக்கலை, இப்படிப்பட்ட நேரம் வந்த பிற்பாடு ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சுருக்கலாமே, ஆண்டவருக்காக ஓடி இருக்கலாமே, அதை பண்ணியிருக்கலாமே, இதை பண்ணிருக்கலாம் ஆசை வரும். ஆனால் அது டூ லேட்டாக போயிடும். அப்போ கர்த்தரை எப்போ தேடணுமோ அப்போ கர்த்தரை தேடணும். பைபிளில் கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கும் நல்ல வயசு என்ன அப்படின்னு பிரசங்கர் சொல்கிறாருன்னா, வாலிபனே உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. ஆண்டவரை நினைக்கக்கூடியது, ஆண்டவரை தேடக்கூடியது, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய நல்ல வயது எது அப்படின்னா வாலிப பருவம். அல்லேலூயா. ஆமே. இந்த வாலிப பருவத்தில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் வைத்துருவார். அல்லேலூயா. ஆமேன். வாலிப பருவத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அல்லேலூயா. ஆமென். நான் சென்னைக்கு வரும்போது ஒரு ஸ்டாப்ல இருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு டிக்கெட்டு 25 பைசா. பிடிசியில் எவ்வளோ பைசாமா? 25 பைசாவை முண்டம் போல் அவங்க கையில் கொடுக்கறது அப்படின்னு பிடிச்சி டக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் நடந்துருவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த கிராமத்துக்கு நான் வரும்போது நடந்தான் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் சைக்கிள் கிடைச்சது, அதுக்கப்புறம் தான் 2 வீல் கிடைச்சது, அதுக்கப்புறம் தான் கார் கிடைச்சது. அப்போ ஆண்டவரை தேட தேட நம்மளை இருக்கிற இடத்துலையே வைக்க மாட்டார், படிப்படியாக அவர் உயர்த்துவார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நாம் கர்த்தரை தேடணும். எப்போ தேடணும்? அவர் சொல்கிறபடி தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில். இது ஆண்டவர் எப்படி சொல்றாரு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன பாருங்க, பார்க்காம சொல்ல வேண்டிய வார்த்தை. 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு
இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். அப்போ வசனத்தை கேட்டு அதன்படி செய்யலைன்னா நாம் புத்தி உள்ளவர்கள் அல்ல, முட்டாள்கள். அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஏன் உயிரோடு வைத்திருக்கிறார், ஏன் கைவிடாது இருக்கிறார் அப்படின்னா, நாம் அவர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் ரொம்ப படித்த ஆட்களை தான் ஞானவான்பாங்க. ஆனால் பைபிள் அதுக்கு நேர விரோதமாக சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் என்ன பாருங்க, 15-16 சொல்லப்பட்டிருக்குது. ஆகையால் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்குற ஆயுசு நாட்களை வீணா விருதா கழிக்காம ஆண்டவருக்கென்று செலவழிக்கிறாங்களோ அவங்க யாரு? ஞானவான்கள். நாட்களை பயன்படுத்தி கொள்றவங்க. விதைக்கும் போது ஊர் வழி போயிட்டு அறுக்கும் போது அருவாள் எடுத்துட்டு போனால் எதை அறுப்பாங்க? புல்லத்தான் அறுக்க முடியும். அப்போ ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. விதைக்கிற நேரத்தில் விதைக்கணும். விதைக்கிற நேரத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பைபிள் எழுதியிருக்குது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். ஆண்டவருக்கு கொடுக்கறதும் கொஞ்சம் கண்ணீராக தான் இருக்கும். ஆனால் கொடுத்து முடிச்சிட்டோம்னா அவர் கொடுத்த மாதிரி கொடுக்கறதல்ல, அதை 4-10 பெருக்கி கொடுக்குற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஞானவான்கள் என்பதை நிரூபிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்களையும் காலங்களையும் நாம் அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அவரை தேடுகிறவர்களை ஒரு நாள் என்ன செய்யறதில்லை, கைவிடுவதில்லை. பைபிளில் பல ராஜாக்களை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் 2 நாளாகமோ 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆசா அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அந்த ராஜாவுடைய மனதில் இருந்த ஒரு வாஞ்ச தாகம் என்ன அப்படி தெரியுமா? 12ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் பாருங்க, ஆசாராஜா செய்த உடன்படிக்கை என்னன்னா, ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடணும், முழு மனதோட தேடணும். அவரை யாராவது தேடல அப்படின்னா அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஆண்டவரை தேடாது கொலை செய்வதற்கு சமமான ஒரு குற்றம். இன்றைக்கு நமக்கு ஆண்டவரை தேடக்கூடிய பாக்கியத்தை சிலாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது நாம் ஆண்டவரை தேடணும். தானியேல் எப்படி கர்த்தரை தேடினான் என்று தானியேல் 9:3 சொல்லுகிறது என்றால் என்ன பாருங்க, உபவாசத்தினாலும் செபத்தினாலும் தேவனை தேட தன் முகத்தை அவருக்கு நேராக்கினான். எப்படியும் தேடலான் இல்லை, அவர் சொன்னபடி தேடணும். எப்படியும் தேடலான் இல்லை, உபவாசத்தோடும் செபத்தோடும் அவரை தேட வேண்டும். அப்போ உபவாசத்துக்கு வர்றவங்க தேவனை தேடுறாங்கன்னு அர்த்தம், செபிக்கிறவங்க தேவனை தேடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுவதில் உபவாசமும் செபமும் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்குது. பைபிள் படிக்கவும் ஜோம் பண்ணுறதுக்கு என்னது இல்லை, நேரம் இல்லை. யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சுன்னு பைபிள் எழுதியிருக்குது. அப்போஸ்தலர் 3:1 வாசித்தீங்கன்னா, செப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் எங்கே போனாங்களாம்? தேவாலயத்துக்கு போனாங்க. அப்போ யூதர்களுக்கு 9ஆம் மணி நேரம்னா என்ன நேரம்? செபிக்கிற நேரம், செபிக்கிற நேரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க செபத்திற்கென்ற நேரத்தை என்ன செய்யணும்? செலவழிக்கணும். 2 குறிப்பு சொல்லியிருக்கேன். 1, நீதிமான கர்த்தர் என்ன செய்கிறார்? கைவிடாது இருக்கிறார். 2வது, அவரை தேடுறவங்களை கர்த்தர் என்ன செய்யாது இருக்கிறார்? கைவிடாது இருக்கிறார். அப்போ நீதிமானா வாழ பிரயாசப்படணும். கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? தேடணும். 3வது குறிப்பு 1 சாமுவேல் 12:22 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேர் யாருடைய ஜனம்? தேவனுடைய ஜனம். தேவனுடைய ஜனம் என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய ஜனம் யார்? உபாகமம் 33:29 சொல்லுகிறது என்ன பாருங்க, இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அப்ப யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய ஜனங்க. இந்த கர்த்தருடைய ஜனங்க மற்ற ஜனங்களோடு இணைய மாட்டாங்களாம். உலகத்து மக்களோடு, உலகத்து ஜனங்களோடு அவங்க ஒன்றித்து போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க பழக்கம் வேற, நம்ம பழக்கம் வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பொண்ணை கல்யாணம் முடித்த பையன் மாமியார் வீட்டுக்கு போனால், மாமியார் வீட்டில் மருமனே இன்னைக்கு உங்களுக்கு விருந்து வச்சுருக்குறோம், விருந்தை சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்கள் பொண்ணை கூப்பிட்டு மாட்னி ஷோக்கு போங்க. என்ன ஷோமா? என்ன ஷோ? மாட்னி ஷோ. மாமனாருக்கு தெரியாது மருமக ரட்சிக்கப்பட்டவர் மாட்னி ஷோக்கு போக மாட்டாருன்னு அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மருமகன் சொன்னாராம், மாமா மாமா நான் ரட்சிக்கப்பட்ட மருமகன், நான் மாட்னி ஷோக்கு என்ன செய்ய மாட்டேன், போகும். அதுக்கு என்ன மாப்பிள்ள, நம்ம ஒரு சர்க்கஸ் நடக்குது, சர்க்கஸ் பார்க்க போங்க. அப்படியா? சினிமாவிலையாவது முழு உடையில் இருப்பாங்க, அங்கே சர்க்கஸில் போனால் ஜட்டியோட நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ அது ஆகாமியும் கூட மாமா அப்படின்னா ரட்சிக்கப்படாத மாமாவுக்கு என்ன செய்யலை, தெரியல. அவர் அங்கே போங்க இங்கே போங்கிறாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரோ அங்கே தான் போவோம். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் எப்படியா இருந்தேன், மனமகிழ்ச்சியாக இருந்தேன். போரூரில் ஒரு பொண்ணுக்கு தாய் மாமா பையன் இருந்துச்சு. அப்போ அம்மா சொல்கிறான், டே எங்கள் அண்ணன் பிள்ளைய கேட்டு சொந்த வீடு இருக்குது. என்ன வீடு? சொந்த வீடு இருக்கிறவங்கெல்லாம் சாகும்போது அது தூக்கிட்டு போயிடுவாங்க. தெரியுமா உங்களுக்கு? முன்னாடி அவங்க பாடி வச்சு போகும், பின்னாடி ஒரு பெரிய காரில் அவங்க வீட்டெல்லாம் வச்சுட்டு என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அம்மா சொல்லுது, சொந்த வீடு இருக்குது, அரசாங்கம் உத்தியம் இருக்குது, பையன் பார்க்கறதுக்கு வடிவான அழகான பையன். இங்கே வா நியாயத்தை பாஸ்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு வருது அந்த பொண்ணு. பாஸ்டர் எங்கள் அம்மா சொல்கிறேன் நியாயத்தை கேளுங்க. என்னம்மா? எங்கள் அண்ணன் புள்ள இருக்கிறான் ஐயா, நல்லா படிச்சிருக்கான், நல்ல பையன், சொந்த வீடு இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது. நான் கேட்குறேன், பின்ன என்னம்மா நீ டக்குன்னு முடிச்சுக்கலாமே? இதெல்லாம் யாரையா கேட்டது? இது எனக்கு தேவையில்லை. எனக்கு வயசில் எப்படி மூத்த பையனை நான் கெட்டணுமோ அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில், சொல்லுங்க வாய் திறந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை விட 2 வருஷம் 3 வருஷம் அவன் மூத்தவனாக இருக்கணும். இப்போ எங்கள் அம்மா சொல்கிற இந்த பெயரை கட்டணும்னா அவனுக்கு ஏபிசிடியே தெரியாது. எதில்? ஆவிக்குரிய ஜீவித்தில். இப்போ நான் என்ன செய்யணும்னா அவனை ஏபிசிடி முடித்து அப்புறம் காக்கா காவனா இதெல்லாம் முடித்து எழுத்து வாசிக்கிறதுக்குள்ள புள்ள 2000. 2 பிள்ளைக்கு நான் என்ன ஆயிடுவேன், தாயாயிருவேன். அதுக்கப்புறம் இவனை இழுத்துக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே நான் படுற பாடு பெரிய பாடாக போயிடும். ஆகினால இன்னைக்கு சொல்கிறேன், நான் கட்டுனா என்னை விட ஆவிக்குரிய ஜீவித்தில் 5 வருஷம் மூத்த பையனையும் ரட்சிக்கப்பட்ட பையனையும் கட்டுவோன்னு பொண்ணு ஒத்த காலில் என்ன செஞ்சு, என் தாயே எம்மா நீ மகராசி, நீ நல்லா இருப்ப, உனக்கு பிறக்கிற புள்ள தேவ பக்தி உள்ள சந்ததியா என்ன செய்யும், பிறக்கும். அல்லேலூயா. நீ இவளை பிடிச்சவங்க அண்ணன் பொண்ணு பையன் கையில் கொடுத்தேன்னா அதை விட நம்ம ஊரில் இருக்கிற பால் அடைஞ்ச கிணத்துல இணைஞ்சிடலாம், தள்ளிடலாம். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? வாலிப பிள்ளைங்க கவனிச்சுக்கோ, வாலிப பையங்க கவனிச்சுக்கோ. நீ இப்போ தேவ சந்ததியா இருக்கிற, தேவ பிள்ளையா இருக்கிற. தப்பி தவறி ரட்சிக்கப்படாத பிள்ளைய நம்ம கட்டணும்னா நம்ம சந்ததி அப்படியே வழி விலகி அது பிசாசின் சந்ததியா. அப்ப தேவ சந்ததியா நாம இருந்தோம்னா பைபிள் எழுதியிருக்குது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுறவங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செய்வேன், இரக்கம் செய்வேன். சொந்த வீடு வேண்டாம், கவர்மெண்ட் உத்தியோகம் வேண்டாம், அழகு வேண்டாம், அழகும் சௌந்தரியமும் வீண். கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரியே புகழப்படுவார். இதுல என்ன அப்படின்னா நம்முடைய மனசாட்சி நம்மளை குத்தும். ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் இப்படி நிற்பாங்க, எங்க கல்யாணம் வைக்க வேண்டாம்,
சர்ச்சில் வைக்க வேண்டும். அப்போ சர்ச்சில் வைக்காட்டா பாஸ்டருக்கு அங்கே வேலை இல்லை. இது வரைக்கும் உங்களுக்காக தோத்திரம் பண்ணி இப்போ பிசாசு கையில் என்ன செய்ய வேண்டியிருக்குது? கொடுக்க வேண்டியிருக்கு. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஆகவே இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யார் அப்படின்னா கர்த்தரால ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்ப அந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை தான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு இன்னொரு மேன்மை என்ன? அதே உபாகமம் 33:28 சொல்லுகிறது, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான், மற்ற ஜனங்களோட அவன் என்ன செய்ய மாட்டான்? சேர மாட்டான். லண்டன் ஏர்போர்ட்ல 3 குடும்பம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு. 3 குடும்பமும் அந்த ஏர்போர்ட்டில் ஒரு வண்டி தள்ளுவாங்கல்ல, அந்த வண்டி ஃபுல்லாக சூட்கேஸ். அந்த சூட்கேஸுக்கு மேலே ரவுண்டாக இவ்வளோ நீளம் ஒன்று நின்று இருந்துச்சு. அதுக்கு பேர் தோகா. ஒரு இஸ்ரவேலை எங்கே போனாலும் அந்த தோகா தோல் சுருளை என்ன செய்வானா? எடுத்துகிட்டு போவான். நான் அவங்க சட்டையில் 2 தொங்கல் இருந்துச்சு. அவன் நடு மண்டையில் ஒரு சின்ன குள்ளா இருந்துச்சு. அதை பார்த்தோம்னா இவர் யாரு? யூதர் அப்படின்னு பார்த்துட்டு நான் பக்கத்தில் போய் சாலோம் அப்படின்னு சொன்னேன். அவன் பதிலுக்கு சாலோம்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட்னு கையை நீட்டு. இன்னைக்கும் ஒரு யூதன் புறஜாதிகளை நாயை விட கேவலமா நினைக்கிறவன். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், இருதயத்தில் விருத்தசனம் பண்ணப்பட்ட நாமே ஆவிக்குரிய யூதர்கள். அப்ப யூதர்களாகிய நாம அந்த ஆவிக்குரிய யூதர்களாய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கடைசி வரை வாழ்ந்து விட்டோமானால் ஆண்டவர் பரலோகத்திற்கு எந்திரிச்சு நின்று சொல்லுவார், நல்லது உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த, உனக்கு வேலை இல்லை, உனக்கு வியாதி இருந்துச்சு, உனக்கு கடன் தொல்லை இருந்துச்சு, உனக்கு உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டம் இருந்துச்சு, இந்த கஷ்டத்தின் மத்தியில் நீ பரலோகரம் வர்ற அளவுக்கு நீ பரிசுத்தமாக வாழ்ந்து இங்கே வந்துட்டேயே, எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ என்ன செய்? பிரவேசி. அம்மா, ஐஸ்வர்யவனை குறித்து லாசருவை குறித்து பைபிள் சொல்லுது, விதவிதமாக உடுத்தினான் ஐஸ்வர்யவான், விதவிதமாக சாப்பிட்டான், ஒரு நாள் கூட நல்ல துணி உடுத்தினதில்லை, ஒரு நாள் கூட வியாதி இல்லாமல் இருந்ததில்லை. ஆனால் பைபிள் சொல்லுது பரலோகம் போகிற அளவுக்கு அவன் பரிசுத்தமாக வாழ்ந்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கஷ்டத்தோடு வாழ்ந்துடாமா, ஆனால் பரலோகத்துக்கு போகணும்னா தேவனுக்கு பயந்து வாழணும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு வாழணும். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்து கொள்ளணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எக்காரணத்தை கொண்டும் அவருடைய ஜனமாக இருக்க வேண்டுமே ஒழிய, இந்த அவருடைய ஜனமாக மாறின பிற்பாடு ரிவர்ஸ் கேரி போட்டு பின்னோக்கி வரக்கூடாது. வேத புஸ்தகத்தில் சோகமான ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குது. அந்த கதையை லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இயேசு ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். எங்கிருந்து எங்கே போனாமா? எருசலேமிலிருந்து. அப்போ எருசலேம் எது? தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க தெரிந்து கொண்ட எருசலேம். அல்லேலூயா. எருசலேமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்னு சொன்னார். அப்போ இந்த எருசலேம் தேவ ஆலயம் உள்ள இடம், எருசலேம் ஆசாரியர் உள்ள இடம், எருசலேமில் தேவ ஆராதனை நடக்குது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய இடத்தை விட்டுட்டு சபிக்கப்பட்ட இடமாகிய இந்த எரிகோவுக்கு திரும்பி போனோம். இது எதுக்கு அடையாளமாக இருக்குது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டு ஒரு நன்மைக்காக ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை மறுதலித்து உலகத்துக்குள்ளே போவதுக்கு அடையாளமாக இருக்கு. அவன் போனான். அவன் எரியோவுக்கு போய் சேர்ந்தாம்னு பைபிள் சொல்லலை. போகிற வழியில் கல்லர் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் அவன் கிடந்தான் என்று வேதம் சொல்லுது. அப்போ எக்காரணத்தை கொண்டும் ஆண்டவரை அறிந்த பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க நம்முடைய வாழ்க்கையில் முன்னோக்கி போகணுமே ஒழிய ஒரு நாளும் பின்னோக்கி என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆகவே தான் ஆண்டவர் நீதிமான கைவிடுறதில்லை, அவரை தேடுறவங்களை கைவிடுறதில்லை. 3வது
தம்முடைய ஜனத்தை தேடதில்லை. அப்போ அவருடைய ஜனம்னா ரட்சிக்கப்பட்ட ஜனம், அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்கணும். நாலாவது அவர் யாரை கைவிடுறதில்ல. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் நாம் துன்பத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த பிரச்சனை எப்போ மாறும், ஏசப்பா இந்த தொல்லை எப்போ மாறும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தேவனை விட்டு கண்கலங்கி கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். எப்படி கடல் அலைகளுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை குறிப்பிச்சிருக்காரோ, கடல் அலைகளுக்கு ஆண்டவர் ஒரு எல்லையை குறிப்பிச்சிருக்காரோ, அதே போல இந்த உலகத்தில் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவங்க அனுபவிக்கிற துன்பத்துக்கும் துயரத்துக்கும் உபத்திரவத்திற்கும் ஒரு எல்லையை குறிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற நம்மளை கர்த்தர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்துவார். ஆகவே இன்னைக்கு தேதியில் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் அல்ல, அது ஒரு நாள் மாறப்போகுது. அந்த கஷ்டத்துக்கும் கர்த்தர் ஒரு எல்லையை நெஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. கடலில் எவ்வளவோ பெரிய அலைகள் வருது, அந்த கரையை தாண்டது இல்லைம்மா. ஏனென்றால் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு ஒரு கோடு போட்டார். அந்த கோட்டு கட்டுப்பட்டு நிற்கிது. நீங்கள் தாங்கொன்னா பிரச்சனைக்குள்ள, வேதனைக்குள்ள, கண்ணீருக்குள்ளே இருக்கலாம். இது எத்தனை நாளைக்கு நான் அனுபவிப்பேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இணைஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்றால், துன்பப்படுத்தப்பட்டாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த துன்பத்தின் மத்தியிலும் என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். சிறுமையும், அந்த வசனத்தை வாசிங்க, ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடியும் அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள், அன்றாட தேவைகள் சந்திக்கப்படலை. அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுவதற்கே கஷ்டமாக இருக்குது. தரித்திரம்னா அதனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத நான் கண்ணில் பார்த்துருக்கேன், காதில் கேட்டிருக்கேன். ஒரு பையனை பார்த்து கேட்டேன், சாப்பிட்டியாடா அப்படின்னு. அவன் சொன்னான், எங்கள் வீட்டு அடுப்பில் 3 நாளாக பூனை தூங்குது அப்படின்னா. எனக்கு அது கேட்ட உடனே வேதனையாகி போச்சு. அவங்க வீட்டு அடுப்பில் 3 நாளாக என்ன தூங்குது? அப்போ என்ன அர்த்தம்? 3 நாளாக அவங்க வீட்டில் என்ன செய்யலை, சமைக்கலை, சாப்பிடலை. ஆனால் பையன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக என்ன செய்யலாம், பாடுறான். அல்லேலூயா. நாங்கள் நெருக்கப்படுறோம், ஆனால் முறிவடைவதில்லை, தள்ளப்படுறதில்லை. காரணம் என்ன? கர்த்தர் என்னை தாங்குகிறார், கர்த்தர் என்னை தாங்குகிறார். ஆகவே இப்படிப்பட்டதான அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிற நம்மை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அந்த கைவிடாத தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். அந்த வசனம் எப்படி முடியுது அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, தம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை கைவிடாமலும் நம்மளை நெகிழ விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் என்ன செய்வார், இருப்பார். அடுத்த வார்த்தையில நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் என்ன செய்வார், சாய பண்ணுவார். என்ன பாருங்க, ஆண்டவர் வலது பக்கத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு எந்த பக்கத்தில் நிற்கிறாரு, வலது பக்கத்தில் நிற்கிறாரு. அப்போ என்னை எங்கே சாய செய்கிறாரு, வலது பக்கமாக சாய செய்கிறார். எதுக்கு? அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளும்படியாக சாயப்படும். அப்போ அவர் பக்கமாக சாஞ்சிட்டோம்னா அவர் நமக்கு நிழலாக இருப்பார். அவர் நமக்கு எப்படியா இருப்பார்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல. அப்போ ஆண்டவருடைய நிழலில் இருக்கும்போது நமக்கு இளைப்பாறுதல் இருக்கும். ஒருதிக்கும் துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. இவைகளின் மத்தியில் ஆண்டவர் பக்கமாக சாஞ்சி அவருடைய நிழலில் இருப்போம்னா நாம் எதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்படியே கண்ணை மூடி முழங்கால் படியலுமா. ஒரு விசேஷத்த பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கை தசமாலை கத்தருக்கு என்று கொடுக்கலாம். என்னுடைய மனைவியோடைய சித்தி பொண்ணு வந்திருக்கிறாங்க கொடைக்கானல்லேருந்து. அந்த கிளைமேட்டையும் இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரே குரல் தான் இருக்குது. இந்த பாடலை பாடும்போது நம்முடைய காணிக்கை தசமாலை கத்தருக்கு கொடுக்கணும்.